வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நூலகன். இந்த வீடியோவில் வந்து கடந்த 2023ஆம் ஆண்டில் நான் படித்த புத்தகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும், அதில் சிறந்த புத்தகங்கள் என்ன எனக்கு அப்படிங்கிற விஷயமும், அப்புறம் நம்ம சேனலை பற்றின விஷயங்கள், அப்புறம் ஏன் தொடர்ந்து வீடியோ போட முடியல, ஏன் தொடர்ந்து நிறைய வாசிக்க முடியல அப்படிங்கிற சில விஷயங்களையும் பேசலாம், உரையாடலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட உரையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன தான் பிளான் பண்ணி நல்லா வீடியோ போட்டாலும் இந்த யூடியூப்காரன் வந்து நம்ம வீடியோ சஜஸ்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். அது என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை முன்னேற்றத்திற்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, சேனல் ஆரம்பித்த அந்த ஒரு வருஷத்தில் வந்து இயர்லி டார்கெட் அப்படின்னு படிக்க வேண்டிய புத்தகங்கள்லாம் கனெக்ட் போட்டு வச்சுருப்பேன். ஆரம்பித்த புதுசில் எனக்கு நேரம் இருந்த காலகட்டத்தில் படிச்சிருப்பேன். அந்த இயர்லி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். கம்ப்ளீட் பண்ணி அதுலேருந்து டாப் 10 புக்ஸ் அப்படின்னு எடுத்து நான் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் மேலே அந்த ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நிலமை என்ன அப்படின்னா, படித்ததே 10 புக்கு அப்படின்னா அதில் எப்படி டாப் 10 எடுக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கில்ட் ஃபீல் இருக்குது. சரி, டாப் 3 எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இல்லை, அதுவும் வேணாம், டாப் 1 பெஸ்ட்டு ஒரு புக்கு இந்த வருஷத்தில் படித்த ஒரு புக்கு. ஃபஸ்ட்டு வந்து படித்த புத்தகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னோடய இந்த வருஷம் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா புதுக்கொடியாக இருப்பான் போல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜனவரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2023 இயர்லி டார்கெட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 120 புக் படிக்கணும் இந்த வருஷத்துலேருந்து டார்கெட் பண்ணி குட்ரீட்ஸில் வந்து அப்டேட்லாம் பண்ணியிருந்தேன். என்னோடய குட்ரீட்ஸ் வந்து யாராவது ஃபாலோ பண்ணுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். 120 புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஸ்டார்டிங் 9 புக்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஜனவரி மாதம் 9 புக் படித்து முடிக்கணும் அப்படின்னு வச்சுருந்து நான் படித்த ஒரே ஒரு புக்கு ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் பிரபா அவர்கள் எழுதிய கோசலை அப்படிங்கிற ஒரு நாவல். இந்த கோசலை நாவலை பற்றி நான் ஒரு முழு விமர்சனம் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சாதாரண உடல் ஊனமுற்ற ஒரு பெண் வந்து எப்படி அவள் சந்திக்கிற சவால்கள், அவளுக்கு ஏற்படுகிற அந்த அவமானங்கள், இது எல்லாத்தையுமே வந்து ஆற்றலாக மாற்றி ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளாக போகிறா அப்படிங்கிறது தான் கோசலையோட நாவல். தமிழ் பிரபாவுடைய பேட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த நாவல் வந்து கொஞ்சம் எனக்கு சுமாரான நாவலை தான் படித்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜனவரியில் நான் படித்த புக்கு கோசலை. கோசலைக்கு அப்புறம் பிப்ரவரியில் என்ன புக்கு படித்தேன் அப்படின்னா படிக்கலை. மார்ச்சில் படிக்கலை, ஏப்ரல் படிக்கலை, மே படிக்கலை, ஜூன்லாம் படிக்கலை. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வந்தேன்னா நான் நவம்பர் தான். நவம்பர், அதுவும் அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் படிக்கணும், அடுத்த வருஷம் வரப்போகுது, 120 புக்கு டார்கெட் பண்ணோம். என்னடா இது ஒரு புக்கு தான் முடிச்சிருக்கோம், கோசலை மட்டும்தான் படித்து முடிச்சிருக்கோம். இடையில வந்து நிறையா மோட்டிவேஷனல் புக்கெலாம் எடுத்து பார்த்தேன். இந்த ஈட் த ஃப்ராகு தமிழில் இருந்தது. அப்புறமா கிழவனும் கடலும் புக்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி படித்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு என்னன்னு தெரியல, அந்த மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது. எந்த புக் எடுத்தாலும் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, இல்லைன்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. நவம்பர் மாதம் ஏன் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னடா ஒரு வருஷம் ஆகப்போகுது, நம்ம ஒரே ஒரு புக்கு தான் படிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு அசிங்கத்தை வந்து உணர்ந்து சரி எடுத்து படிக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி சாமிகளின் பிறப்பும் இறப்பும் அப்படின்னு ஒரு கடவுள் நம்பிக்கை குறித்தும் கடவுள்களை குறித்தும் ஒரு கட்டுரை தொகுப்படுத்தி படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 50 பக்கம் தான். அது ஒரு நாளில் படித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம பழையபடிலாம் படிக்கணும், ஒரு நாளைக்கு 100-150 பக்கம் படிச்சுட்டு இருந்தோம், இப்போ படிக்கவே முடியல அப்படின்றத, அந்த பழைய ரீடிங் ஹேபிட்டை பிடிக்கணும்னா 50 பேஜ் இருக்கிற புக்ஸாக வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கலியுகம்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்த நாவல் அது படித்து பார்த்தோம். அதுக்கப்புறமா கபர் அப்படிங்கிற ஒரு நாவல் படித்தேன். அப்புறம் ஜெயமோகன் அவருடைய எழுதும் கலை ரைட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு படித்தேன். அப்புறம் சிறுகதைகள் 2-3 படிக்க ஆரம்பித்தேன். இந்த நவம்பர்லேருந்து இந்த டிசம்பருக்குள்ளே படிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா முக்கியமாக வந்து ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் அப்படிங்கிற புத்தகத்தையும் படிக்க ஆரம்பித்தேன். சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. இப்போயும் படிச்சுட்டு தான் இருக்கேன், அந்த புக்கை போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோதான் படிச்சிருக்கேன். அப்படியே விட்டு 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 படித்த புத்தகம்லாம் லிஸ்ட்டில் எடுக்கலை நான். ஸோ அதனால் ஒரு 10 தான் வரும் இதெல்லாம். ஸோ இதில் பெஸ்ட்டு புக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து மென்ஸ் ஃப்ரம் மாஸ் விமென்ஸ் ஃப்ரம் வீனஸ், இதோட தமிழ் எடிஷன். இப்போ நான் சொன்னல, ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். ஸோ இந்த புக்கு தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக படுது. இந்த இயரில் நான் படித்த புக்ஸில் இந்த புக் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக படுது. ஏன் அப்படின்னா, நம்ம சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணோட மனசை வந்து பெண்ணு தான் புரிஞ்சுக்க முடியும், அதை பெண்ணோட மனசை வந்து கண்டே பிடிக்க முடியாது. அது ஒரு என்னென்னமோ சில மித்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, வேர்ட்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது, ஆழமானது என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கண்டுபிடிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் அந்த புக்கு வந்து நமக்கு கொடுக்குது. பொதுவாக ஒரு புக் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம்.
இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த புத்தகத்தை பற்றி யோசிக்கும் போது, ஓ இந்த புத்தகம் வந்து இதை தான் சொல்லித்தருது போல், இந்த விஷயத்த தான் பேசுது போல் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த புக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். அந்த சொல்யூஷனை அந்த புக் படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு கிடையாது. படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம சேஞ்சஸ் ஆகிறது நமக்கே தெரியும். அது அப்ளை ஆகும். நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் மாறுறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணை, ஒரு நம்ம மனைவியை, இல்லை நம்ம காதலியை புரிஞ்சு நடக்கிறதுக்கு கரண்ட்லேயே படிச்சுக்கிட்டே அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நான் இந்த வருஷம் இந்த புக்கை தான் சொல்லுவேன். இந்த புக்கை பற்றின ஒரு விரிவான ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக புக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ரிவ்யூ கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் கப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் நான் வாசித்த புத்தகங்கள். இதில் டாப் 1 வந்து இந்த புக்கு தான். அடுத்ததாக வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். நம்ம சேனல் வந்து 2020 அக்டோபர் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணது. செம்மீன்னு சொல்லி முதல்ல ஒரு நாவலை பற்றி பேசியிருப்பேன். அப்போ ஆரம்பித்த சேனல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு. 2023 அக்டோபர்னால் ஒரு 3 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் வந்து எனக்கு 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ மானிட்டைசேஷனும் நம்ம சேனலில் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, வீடியோஸ் வந்து ரொம்ப ரேராக தான் போடுவேன். படித்தா தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போட முடியும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 3 வருஷத்தில் ஒரு 7500 சப்ஸ்கிரைபர் கிடச்சது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். நான் ஹாப்பி தான். ஏன்னா லிட்ரேச்சர் பற்றி நம்ம பேசுகிறோம். ரேண்டமாக பர்சனல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக சில புக்ஸ் படித்து நம்ம அதை போடுறோம். ஸோ 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஓகே தான் எனக்கு. ஏன்னா புக் டியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதிகமான மணி இந்த பிளாட்ஃபார்மில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி பேஷனுக்காக இந்த சேனல் எதுக்கு இயங்குது அப்படின்னா, நான் படித்த புத்தகங்களை நான் திரும்பி கடந்து போயிடாமல் அது என்னென்ன அப்படிங்கிறத நானே பார்த்துக்கிறதுக்கும், இப்போ இருக்க ஜெனரேஷன்ஸுக்கு வந்து லிட்ரேச்சர் மேலே ஆர்வத்தை தூண்டுறதுக்கும், இந்த கதை நல்லா இருக்கே, இந்த புத்தகத்தை படித்து பார்க்கலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்றத தூண்டுற வகையாக தான் இந்த சேனல் இருக்கணும் அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னமும் வந்து நிறைய புத்தகங்களை பற்றி நம்ம பேச போகிறோம், சிறுகதைகளை பற்றி பேச போகிறோம், நிறைய எழுத்தாளர்களை பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம். ஆனால் இன்னொன்று சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குது. நான் படிச்சிருக்கிறது அது சம்மந்தப்பட்டது தான். ஆனால் ஏன் இதில் அப்படின்னா, நம்ம சேனலே பார்த்தாவே தெரியும், ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு இடத்துல இருந்து தான் நம்ம பேசியிருப்போம். சில நேரம் உட்காந்து பேசியிருப்பேன், சில நேரம் ஸ்டூலில் உட்காந்து பேசுவேன், சில நேரம் தரையில் உட்காந்து பேசியிருப்பேன், வெயில் மூஞ்சில் போடும், சில நேரம் இருட்டாக இருக்கும். இப்படி தான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து படுத்துட்டு மட்டும் தான் நம்மளால் இன்னும் வீடியோ போட முடியலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம சேனலு. ஏன்னா ஒரு நாள் ஒரு இடத்துல ஷூட் பண்ணுவோம், நல்லா இருக்குது இந்த இடம், இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புக்ஸ் படிச்சுட்டு சரி இந்த புக்கை ரிவ்யூ பண்ணலான்னு நல்லா இருக்குன்னு சொன்ன இடத்துக்கு ஷூட் போகிறப்ப தான் இயற்கை வந்து இந்த டைமிங்க்கு வந்தால் தான் இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான செயல்களை வந்து காமிச்சிடும். அந்த டைமிங்கில் வந்து நமக்கு வேறு வேலை இருக்கும். அப்படியே தள்ளி போய் இந்த மாதிரி தான். ஸோ தள்ளி போயிடும். தள்ளி போனதுக்கப்புறம் சரி கிடைக்கிற இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படின்னு கிடைக்கிற இடத்துல உட்காந்து பேசுவோம். இந்த மாதிரி வேர்த்து ஊற்றும், ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஸோ உட்காந்து நம்ம புக்கை பற்றி தான் பேச போகிறோம், ஸோ அதனால் பேசி தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம எடுக்கிறது. மக்களுக்கும் அது ரீச் ஆகுது, சந்தோஷம். ஏன் என்னால் சரியாக புத்தகங்கள் படிக்க முடியல அப்படின்னா, பெரிய ரீசன்லாம் ஒன்றுமே கிடையாது. லிட்ரேச்சர் தான் அதுக்கு ரீசனு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வாசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். புத்தகம் வாசிக்கிறதுனால ஒரு மனுஷன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைவான் அப்படின்னா, அவனோட அறம் வந்து அதிகமாகும். அவன் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறத வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படி தான் நான் வந்து என்னோடய குழந்தை வளர்ப்பு அந்த டைமை வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஹியூமனாக நான் என்னோடய வீட்டில் என் ப்ரெசன்ஸ் இருக்கிறத விட ஒரு அப்பாவாக நான் என்னோடய ப்ரெசன்ஸ் என்னோடய பையனுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கணும். ஸோ கமிட்மெண்ட்ஸு, நேரம் இது எல்லாமே வந்து அந்த சைடு போயிடுச்சு. இப்போ நான் இந்த டைமில் இது பண்ண போகிறேங்கிறத தாண்டி எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு விளையாடணும் அப்படிங்கிற அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த போன இயர்லாம் நான் போச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான ரீசன். இதை வந்து நான் பெருமையாக தான் படுறேன். அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத என் பையன்கிட்ட நான் பார்த்துருக்கேன். அதுவே எனக்கு ஹாப்பினஸ் தான். ஆனால் இப்படியே போயிடணுமா அப்படின்னா இல்லவே இல்லை. எனக்கு படிக்கிறது தான் பேஷனு, படிக்கிறது தான் என்னோடய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ எனக்காகவும் சில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். இது ஒரு ரீசன். பையனை வந்து நம்ம தான் வளர்க்க போகிறோம் தனியாக அப்படிங்கிறதுக்காக புத்தகங்கள்லாம் எடுப்பேன். படிக்க முடியாது,
வந்து கத்துவான், விளாட கூப்பிடுவான், போகணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது, பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் போச்சு. வரப்போகிற இந்த 2024 அதே மாதிரி தான் இயர்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த இயர்லி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ண போகிறேன். போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கேன். அதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் புக்ஸ்லாம் கூட வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டையும் சொல்லிக்கிறேன். இந்த யூடியூப்காரங்கிட்டையும் நான் வந்து இதை சொல்லிக்கிறேன், ஆழமான அழுத்தமாக சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த வருஷம் என்னென்ன புக்ஸ்லாம் படிச்சிங்க, அதில் பெஸ்ட்டான புக் என்ன, ஒரு டாப் 3 புக்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஒரு புக் ரிவ்யூவோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.